ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலி எக்ஸ்பிரஸ். இந்த பேரை வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இதை பத்தி வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து நம்மளுக்கு ஸ்ரீலங்கால பெற்றுக்கொள்ள முடியாத சில பொருட்களை கூட அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து கொண்டு வரலாம். பட் அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து கொண்டு வரும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து நிறையவே எல்லாமே 100% சரியா நடக்காது. அண்ட் அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், அண்ட் அலி எக்ஸ்பிரஸ்ல எப்படி பொருட்களை வாங்கணும், அண்ட் அலி எக்ஸ்பிரஸ்ல எந்த பொருட்களை வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயம் அலி எக்ஸ்பிரஸை பத்தி இருக்கு. ஸோ இது ஒரு பார்ட் 1 வீடியோவா கூட இருக்கலாம். அண்ட் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு இது அலி எக்ஸ்பிரஸை பத்தி நம்ம நிறைய பார்க்க இருக்கு. அண்ட் பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிளா ஒரு ஐட்டம் எப்படி ஆர்டர் பண்றது, அது எப்படி நம்ம வந்து சரியா நம்மளுக்கு ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை இப்பதான் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால வந்து நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங் சொன்னோன்னே அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது அலி எக்ஸ்பிரஸ் அண்ட் ஈபே. இந்த ரெண்டு சைட்டும் வந்து நம்மளுக்கு நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் வித்தியாசமான ஏதாச்சும் ஒரு பொருட்களை வந்து அலி எக்ஸ்பிரஸ் ஈபேல வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். நானும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 250 பொருட்களுக்கு மேல நான் அலி எக்ஸ்பிரஸ் ஈபேல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட அந்த இருக்க அனுபவத்தை வச்சுதான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். அண்ட் ஒரு பொருள் வந்து மாறி வந்துருச்சுன்னா அது எப்படி நம்ம ரிட்டர்ன்ல எப்படி நம்மளுக்கு கேஷ்பேக் எடுக்கிறது, அண்ட் ஒரு பொருட்களை வந்து நம்ம எப்படி சரியா செலக்ட் பண்றது, அந்த பொருட்கள் வந்து நமக்கு நல்லமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு கிரெடிட் கார்டு இல்லாட்டி டெபிட் கார்டு, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு கட்டாயம் இருக்கணும். மோஸ்டா வந்து கிரெடிட் கார்டை விட டெபிட் கார்டு வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ டெபிட் கார்டில் எப்படி நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்ல எப்படி நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் கிளிக் பண்ணி பாருங்க. எந்தெந்த கார்டு வந்து உங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத வந்து அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது தவிர அலி எக்ஸ்பிரஸ்ல நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அண்ட் முக்கியமா சில விஷயங்கள் தேவைப்படும். அதை வந்து ஃபர்ஸ்டா சொல்லிடுறேன். ஒரு இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அண்ட் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கட்டாயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் அது கூடவே போஸ்டல் கோட் அப்படி இப்படின்னு சில விஷயங்களை வந்து கேட்பாங்க. அந்த விஷயங்களை நம்ம வீடியோல பார்க்கலாம். அண்ட் அலி எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் பண்ற பொருட்கள் வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்து உங்க கையில கிடைக்காது. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு மாதம் வச்சு ஆர்டர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே கிடைச்சிடும். பட் ஒரு மாதம்ங்கிறது வந்து இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இப்போ வந்து நீங்க அடுத்த வீக்கு தேவைப்படுதுன்னா இந்த வீக் ஆர்டர் பண்ணீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஷிப்பிங்க்கு சார்ஜஸ் வந்து அட் ஆகும். நீங்க ஷிப்பிங் ஃப்ரீயாவே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருள் வந்து கிடைச்சிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்டைம்ஸ் அந்த 1 மாதத்துக்கும் அப்புறம் உங்களுக்கு பொருள் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து செல்லரோட பேசி உங்களுக்கு வந்து என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பொருட்களை எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கிறது இதுல பார்க்கலாம். பொருட்கள் வரலன்னா என்ன பண்றதுங்கிறத அடுத்த வீடியோல கட்டாயம் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க, அலி எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம மொபைல்ல தான் செஞ்சு காட்ட போறோம். அதாவது மொபைல் அப்ளிகேஷன். முக்கியமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து மொபைல் போன்ல தான் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக ஆன்லைன் ஷாப்பிங்கை பத்தி நம்ம மொபைல்லேயே சொல்லி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மொபைல்லேயே தான் இந்த அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அலி எக்ஸ்பிரஸ்ங்கிற அப்ளிகேஷன் வந்து கட்டாயம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் அண்ட் ஆப் கேலரி இதுல எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு பிறகு இருக்க ப்ராசஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அலி எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் பண்ற பொருட்கள் ஸ்ரீலங்காக்கு வருதா இல்லையான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலி எக்ஸ்பிரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேவையான சகல விதமான அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அலி எக்ஸ்பிரஸை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டாக இன்டர்ஃபேஸ்க்கு வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க தோணும். ஸோ ஃபஸ்ட்டாக இவங்களுடைய ஐடியா வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. சர்ச் பாரை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஸ்லைட் ஷோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கோ அந்த விஷயங்களை வந்து அந்த இடத்துல பார்க்கலாம். இன்னும் சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு கூப்பன் பெற்றுக்கொள்றதா இருந்தாலும் சரி, ஃப்ளாஷாக சேல் போய்கிட்டு இருந்தாலும் கேட்டகரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டீல், அதில் என்னென்ன விஷயங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோ அந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அக்கௌண்ட்டுக்குள்ளே லொகின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நான் லொகின் பண்ணி தான் இருக்கேன். அதனால என்னுடைய பேர் வந்து ஷோ ஆகுது. நான் சொன்ன விஷயம் தான். கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்க பொருட்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 118. அண்ட் ஈபேல பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து இதை வந்து இப்போ சைன் அவுட் வந்து நான் பண்ணிடுறேன். சைன் அவுட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து
இங்கே வந்தோன்னா சைன்இன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. சைன்இன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மொத்தமாகவே இந்த விஷயங்களை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். AliExpressல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் ஒரு இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டையும் மட்டும் வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்க ஒரே ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நான் அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிறதன் காரணமாக வந்து நான் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிடுறேன். உங்களுக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் இந்த அளவு விஷயங்கள் தான் பண்ணணும். ஜஸ்ட் இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். நான் வந்து மறுபடியும் AliExpressல வந்து சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்ஸில் தான் நம்மளுக்கு தேவையான சகல விஷயங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷிப் டு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்ரீலங்கா தான் செலக்ட் பண்ணுவோம், அதனால ஸ்ரீலங்கா வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. கரன்சி வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸை பார்க்கும்போது டாலர்ஸில் காட்டணுமா இல்லாட்டி கரன்சியை வந்து LKRல காட்டணுமா அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ LKR செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பொருட்களை சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். லாங்குவேஜ் வந்து ஆல்ரெடி இங்கிலீஷில் தான் இருக்கும். ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நேம், அதாவது உங்களுடைய பேரை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது கீழே வந்து மெம்பர் சென்டர் அப்படிங்கிறது ஷோ ஆகுறது வந்து நான் வந்து நிறைய நாட்களாக பொருட்கள் வாங்குறதன் காரணமாக இந்த இடத்துல நம்மளுக்கு கோல்டு மெம்பர் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்கள் இன்னும் பொருட்கள் அதிகமாக வாங்க உங்களுடைய ரேட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் அட்ரஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட் நியூ அட்ரஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. நான் ஆல்ரெடி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு அப்படி ஷோ ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய பேரை வந்து ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறம் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் ஏன் என்டர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்சல் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட்டில் தான் வந்து கிடைக்கும். போஸ்ட்டில் கிடைக்கும் போது சம்டைம்ஸ் அந்த நீங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒர்க் பண்ணுற மொபைல் நம்பரை வந்து நீங்கள் அந்த இடத்துல கட்டாயம் என்டர் பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த அட்ரஸ் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த அட்ரஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். போஸ்டல் கோடு உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் கூகுளில் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் போஸ்டல் கோடுன்னு. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த போட்டு போஸ்டல் கோடை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டல் கோடை வந்து பார்த்துடலாம். அண்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு கீழே இதை வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எப்பயுமே செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை செட் பண்ணி வச்சிடலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஓவராலாக அட்ரஸை வந்து செட் பண்ணுறது இந்த இடத்துல இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹோமுக்கு வந்துடலாம். ஹோமுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ வந்து நான் ஒரு வாட்சை வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எனக்கு LKRல தான் ஷோ ஆகுது. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கரன்சியை வந்து LKRல வந்து கொடுத்துருக்கேன். இந்த AliExpressல பொருட்கள் ஆர்டர் பண்ண முதல்ல இதை ஃப்ரீ ஷிப்பிங்கில் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு காசு கொடுத்து நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அது வந்து நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமாகிடும். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சை கூட உங்களுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளே இருக்க ஏதாச்சும் ஒரு வாட்சை சர்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சை வந்து என்டர் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேட் வந்து இந்த ஸ்டாரில் வந்து எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த டிக்கையும் ஆன் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த டிக் எல்லாமே நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேட்டகரிஸை கூட உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ வந்து நம்ம டன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்க பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்களை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விலை அதிகமான பொருட்கள் கூட இருக்குது. இந்த இடத்துல வந்து லோ டு ஹை அப்படிங்கிறத வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விலை குறைவான பொருட்கள் வந்து அதிகமான பொருட்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து US தான் ஷோ ஆகுது. அண்ட் இதில் ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பை பண்ணவே கூடாது. ஸோ இதை ஏன் நான் ஷோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸை வந்து எந்த நேரமும் செக் பண்ணுங்கள். திடீர்னு நீங்கள் தெரியாமல் இதை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இதில் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷிப்பிங்க்கு மட்டும் 6000 நம்மளுக்கு பே பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இந்த பொருளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணவே கூடாது. இந்த பொருளை ஆர்டர் பண்ணுறதுனா நல்லாவே பொருட்களை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கா. நீங்கள் என்ன தான் ஃபில்டரில் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கலாம். அதுக்கு தான் இதை ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் இது என்ன ஃப்ரீ ஷிப்பிங்காக இல்லாட்டி வந்து பே பண்ணி தான் நீங்கள் எடுக்கணுமா அப்படிங்கிறத. அண்ட்
அண்ட் அதுக்கு பிறகு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த செல்லருடைய ரேட்டிங்ஸை வந்து கட்டாயம் பார்க்கணும். இது ஏன் அந்த அளவு தூரம் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருட்களை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஷுவர் வந்து இருக்கணும். அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ண பொருட்கள் வந்து நல்லா இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்காது. ஸோ இந்த செல்லர்கிட்ட ஆர்டர் பண்ண எல்லாருமே அந்த விஷயம் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்கா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகுது. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து செல்லருடைய சகல டீட்டெயில்ஸும் வந்து ஷோ ஆகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குறிப்பிட்ட காலத்தில் வந்து எந்த அளவு ஃபீட்பேக் இருக்குது, எந்த அளவு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, எந்த அளவு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செல்லருடைய இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கட்டாயம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து சரியாக பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ நான் ஜஸ்ட் இன்னொரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். இப்போ வால் ஸ்டிக்கர் நம்மளுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒருத்தர் தான் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். அண்ட் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்படி ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கு பொருட்களை வந்து அவங்க என்னதான் ஃபோட்டோவில் ஷோ பண்ணியிருந்தாலும் கஸ்டமருக்கு எப்படி சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கஸ்டமர் ரிவ்யூ வந்து கட்டாயம் பாருங்கள். அண்ட் அந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம் நீங்கள் எந்த ஐட்டம் வாங்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்க்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கட்டாயம் இருக்கணும். சில பொருட்களில் வந்து இருக்காது. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறீங்க அந்த பொருட்களை வந்து யாருமே ரிவ்யூ பண்ணிடல, யாருமே பை பண்ணிடல அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங்க்கு பே பண்ணி பொருட்களை வந்து குயிக்காக கொண்டு வரலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும்போது 30 நாட்கள்லேருந்து 50 நாட்கள் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. பட் ஷோ ஆனதுக்கு வந்து இந்த அளவு டைம் வந்து நம்மளுக்கு போகாது, குயிக்காகவே வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கு முன்னாடி 1 மந்தில் வந்து நம்மளுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. 90 டேஸ்க்கு வந்து பயோ ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பொருள் வந்து கிடைக்கலன்னா நீங்கள் திருப்பி ரிஃபண்டை கேட்கலாம், எனக்கு பொருள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு. அது வந்து அலி எக்ஸ்பிரஸில் அவங்க கொடுத்துருக்க கேரண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ரிவ்யூஸை வந்து கட்டாயம் பாருங்கள். ஏன்னா அவங்க ஃபோட்டோவில் ஷோ பண்ணியிருக்க மாதிரியே சில நேரம் ஐட்டம்ஸ் வந்து இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கிடைச்ச பொருட்களை தான் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவு நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி செலஸை செலக்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு ஹை ரேஞ்சில் இருக்க செலஸை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்களும் வந்து நல்ல தரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செலஸ் ரேட்டிங்கையும் நம்ம கட்டாயம் பார்க்க சொல்கிறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பை பண்ணுறதுனா இந்த இடத்துல பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆர்டரை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஷிப்பிங் அட்ரஸ் வந்து நீங்கள் அந்த இடத்துல எந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க அட்ரஸில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெபிட் கார்டு இருக்குன்னா அந்த டெபிட் கார்டை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டை ஆட் பண்ணுறதுக்கான சகல விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து பே நவ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா இது வந்து பே ஆகிரும். ஸோ அதனால தான் நான் பேக் பண்ணுறேன். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிளான விஷயம். அதாவது அலி எக்ஸ்பிரஸில் ஒரு பொருளை செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுல இதுதான் சிம்பிளான விஷயம். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமான பொருட்களை வந்து இப்போயே பை பண்ணாதீங்க. ஏன்னா நான் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ லென்த் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால பார்ட் 2 வீடியோவில் வந்து அலி எக்ஸ்பிரஸ் சம்மந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் அதை சொன்னதுக்கு பிறகு வேணால் ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்ட் 2 வீடியோ கட்டாயம் வரும். அண்ட் அதில் வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். அதாவது இன்னும் பொருட்களை வந்து நம்ம எப்படி நல்லா அலசி ஆராய்ஞ்சு எப்படி பொருட்களை வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருட்கள் ஆர்டர் பண்ணால் இந்த மெத்தடை பயன்படுத்தி பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணலாம். இல்லை இன்னும் தரமான பொருட்கள் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்ட் 2 வீடியோ பார்த்ததுக்கு பிறகு பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறோம்னா என்னுடைய ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் இருக்க ஆன்லைன் சைட்ஸை பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலன்னா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸையும் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பற்றிய இன்னும் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்து நம்ம இன்னும் பல விஷயங்கள் அலி எக்ஸ்பிரஸ்ல பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண இருக்கு அப்படிங்கறத வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண வீடியோ வச்சு உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ் பத்தி பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்திருக்குன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.